லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம பார்க்குறது சிவராஜ்ய யோகம். இப்போ பார்க்க போகிறது சிவராஜ்ய யோகம் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஜாதகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல யோகம் இது. அதாவது லக்னத்துக்கு, அதாவது லக்னமும் கூட இல்லை, சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கிறது. அவங்கள சந்திரன் பார்க்கறது, சூரியனும் குருவும் சேர்ந்துருந்தாலே சிவராஜ்ய யோகம். அதனுடைய அமைப்பை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சார்ட்டில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கடக லக்னம் போட்டிருக்கேங்க. 1 2 3 4 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. 5 6 7 8 9 10ல் குருவும் சூரியனும் இருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி பொறுத்த மட்டும் சூரியன் இங்கே, சந்திரன் இங்கே, கூட குரு சேர்ந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த லக்னத்துக்கு 10ல் சூரியன் திக்பலமாக இருப்பார். சூரியன் திக்பலமாக இருந்து குருவோட சேரும்போது இந்த சிவராஜ் யோகம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த சிவராஜ் யோகம் இருக்கிறவங்களுக்கு அரசியலில் நல்ல யோகங்கள் கிடைக்கும். எந்த பதவி எதிர்பார்த்து போகிறாங்களோ அது கிடைக்கும். அந்த அளவுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து லக்னத்துக்கு 10ல் இருப்பது, அந்த லக்னத்திற்கு 10ல் இருக்கும் சூரியன் குருவை 4ல் இருந்து சந்திரன் பார்க்கும் பௌர்ணமி யோகம். இப்படி இருக்கும்போது இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னாதிபதியான சந்திரன் திக்பலம் அடைஞ்சிட்டார். திக்பலமும் அடைஞ்சு அவர் அதிக சுபத்துவமும் ஆயிடுறார். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை, பொருளாதாரம் நல்லா மேம்படும். இது உங்க ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்லிடுறேன், இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குருவும் சூரியனும் வேற எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம். அதுவே சிவராஜ் யோகம் தான். சந்திரன் பார்க்கறது ரொம்ப நல்லது. சந்திரன் பார்க்காமலுமே சூரியன் குருவும் சேர்ந்துருந்தாங்கன்னா அது நல்லா அமையும். இது உங்க ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது நீங்க பாருங்க.